தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அதன் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக அரசியல் களம் மிக வேகமான மற்றும் அதிரடியான மாற்றங்களை சந்தித்து வருகிறது. தவேகாவின் இந்த அசுர வளர்ச்சி மற்றும் அரசியல் நகர்வுகள் பாரம்பரியமிக்க பெரிய கட்சிகளை பெரிதும் உலுக்கியுள்ளன. குறிப்பாக கடந்த தேர்தலின் போது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML போன்ற முக்கிய கட்சிகள் அனைத்தும் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு தங்களது ஆதரவை வழங்கி ஆட்சியிலும் பங்கை பெற்றுள்ளன. இது மட்டுமின்றி இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மதிமுகவும் தவேகா அரசுக்கு தங்களின் ஆதரவை வெளியிலிருந்து தெரிவித்துள்ளன. தங்களின் நீண்டகால பிரதான கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இப்படி ஒட்டுமொத்தமாக கைகழுவி விட்டு சென்றதால் திமுக தலைமை கடும் அதிர்ச்சியிலும் கலக்கத்திலும் ஆழ்ந்துள்ளது. மறுபுறம் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மிக பெரிய அரசியல் பூகம்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ளனர். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அக்கட்சியின் முக்கிய தலைவரான வேலுமணி தலைமையில் மேலும் சில எம்எல்ஏக்கள் தற்போதைய அதிமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களது பதவிகளை துறந்துவிட்டு தவேகாவில் இணையலாம் என்ற சூழல் நிலவுவதால் அதிமுகவின் உட்கட்சி கட்டமைப்பு பலவீனமடைந்து வருகிறது. இவர்களை தவிர அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட அளவிலான முக்கிய நிர்வாகிகள் என பலரும் அடுத்தடுத்து தவேகாவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தமிழக அரசியல் களம் இப்படி தவேகாவின் அதிரடி நகர்வுகளால் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது தமிழக விவகாரங்களில் நேரடியாக களம் இறங்கியிருக்கிறார். தவேகாவின் அசுரவேக அரசியல் மாற்றங்களுக்கு முட்டுக்கட்டை போடவும் எதிர்க்கட்சிகளின் பலத்தை கூட்டவும் டெல்லியிலிருந்து புதிய வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இதன் முதற்கட்டமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன், அன்புமணி உள்ளிட்டவர்களை அவசரமாக டெல்லிக்கு வருமாறு அமித்ஷா அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த முக்கிய டெல்லி சந்திப்புக்கான அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றாலும் இந்த ஜூலை மாதத்தின் 3வது அல்லது 4வது வாரத்தில் இந்த மெகா சந்திப்பு நிகழப்போவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கரூர் CBI விசாரணை மற்றும் டாஸ்மாக் விவகாரத்தில் ஒரு துருப்புச் சீட்டும் டெல்லிக்கு கிடைத்திருப்பதால் இனி ஆட்டம் ஆரம்பமாகலாம் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்களை தவேகா தொடர்ந்து தன் வசம் இழுத்து வருவதை தடுப்பது குறித்தும், தமிழகத்தில் முதலமைச்சர் விஜயின் வியூகங்களை எதிர்கொள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான அதிரடி முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் மிக விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. டெல்லியில் அமித்ஷா முன்னிலையில் நடக்கவிருக்கும் இந்த தலைவர்களின் சந்திப்பு தமிழக அரசியலில் மேலும் பல புதிய திருப்பங்களையும் மெகா கூட்டணியையும் உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.